நீங்க கும்பராசியில பிறந்தவர், உங்களுக்கு 9ஆம் வீடு பிறப்பு ஜாதகத்துல துலாம், அந்த இடத்துல ராகு இருந்தாருன்னா ஒரு உண்மையா அது உண்மையான்னு அது மேல சந்தேகப்படுறது, அதிக தடவையா சந்தேகப்படுறது, அந்த ஒரு போக்கு இருக்கும். அது தேவையில்லாதது. இந்த பூட்டெல்லாம் சில பேர் பூட்டிட்டு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. திறந்து திறந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள்ல உள்ளூர ஒரு உணர்வு என்னன்னா, இதெல்லாம் கரெக்ட் தானா, இதெல்லாம் சரியா தான் நடக்குதா, இதெல்லாம் இந்த இது வந்து பெரிய பிரச்சனைகளை பின்னாடி உருவாக்கும். சில பேருக்கு இந்த தேவையில்லாத பழக்கம், ஒரு விஷயம் நடக்குமா, நடக்கிறதுக்கு முன்னாடியே இல்ல, நடக்காத ஒரு விஷயத்த நடந்துரும்னு நம்புறதும், நடந்துருச்சுன்னு நம்பி அதை நினைச்சு கவலைப்படுறதும் பெரும்பாலான மனிதர்களுக்கு இது உண்டு. அதுல கும்பராசிக்கு பிறப்பு ஜாதகத்துல துலாம்ல ராகு இருந்தால் இது நிச்சயம் நடக்கும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், எது நடக்கணுமோ அது நடக்கும், எது நடக்க கூடாதோ என்ன செஞ்சாலும் அது நடக்காது. ஆனால் இந்த விதியை மாற்ற முடியும், நம்முடைய உழைப்பு மூலியமாகவும் முயற்சி மூலியமாகவும் மாற்ற முடியும். இதுல கடவுளுடைய எழுத்து, அதாவது நம்ம தலையெழுத்து, கிரகங்கள் ஜாதகம் நல்லா இருந்தா இன்னும் சிறப்பாக வரும். இவ்வளவுதான் விஷயம். அடுத்து கும்பராசிக்கு நேயர்களுக்கு ஜாதகத்துல 10ஆம் இடத்துல விருச்சிகத்துல வந்து ராகு இருந்துட்டாருன்னா பயங்கர இன்டென்ஸா இருப்பீங்க, அக்ரஸிவா இருப்பீங்க. உள்ள வந்து என்னன்னா ஒரு 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 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா உங்களை 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை பண்ணக்கூடாது. இந்த இன்டென்சிட்டியோட வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது ஆபத்துகளும் அதிகம், வேகத்தோட ஆபத்து அதிகம். வேகமா இருக்கிற எல்லாத்துக்குமே ஆபத்தும் கூட வரும். அதனால வேகத்தை கணக்கிட்டு அந்த வேகத்தை பார்க்கணும், கணக்கோட வேகத்தை அணுகணும். கணக்கில்லாத வேகம் கண்டிப்பா விபத்தை ஏற்படுத்தும். அதனால ஜாக்கிரதையா அதை அணுகணும். இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி தினமும் ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம் சொல்வது.